ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள். இது வந்து டெம்பே சோயாவில் செய்கிறது. இது இப்படி தான் வச்சுருப்பாங்க. இதில் வந்து இப்படி இருக்கும். இதை தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது காமிச்சேன் இல்லையா, அதில் நான் வந்து 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். மொத்தமாக வந்து டெம்பே வந்து 300 கிராம்ஸ் இருக்கும். 3 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 10 ஊசி மிளகா, 4 சீனி மிளகா, 5 குட்டி லைம், 3 ஸ்பூன் தயிர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 கப் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1 கப் புதினா எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் 2 கப், அந்த கப்பால் 2 கப் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது வந்து இந்தியா கேட் ப்ளூ கலர் பேக்கெட்டு, ப்ரீமியம் இந்தியா கேட் பிராண்ட். அது வந்து நல்லா கழுவிட்டு 3 தடவை, இதை நல்லா 3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 2 இலை, 1 கருப்பு ஏலக்காய் பெருசு, உடைச்சது 4 பட்டை, 10 நார்மல் ஏலக்காய், 10 கிராம்பு, 1 ஸ்டார், 1 கடல் பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு நெய், தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஒரு பானையில் 2 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 8 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியை இப்போ கொதிக்க வைக்கலாம். இதில் ஒரு 5 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு, இதில் ஒரு 2 இலை, 4 சீனி மிளகாய் வந்து இப்போ போட்டு நச்சுக்கலாம். அந்த நச்ச சீனி மிளகா, அந்த இடித்த சீனி மிளகாய் வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க கனமாக. தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கலாம். ஒரு 20 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. 20 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. வாசனை பொருள் எடுத்து வச்சது எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ அந்த 10 ஊசி மிளகாவையும் அதே மாதிரி இடிச்சிட்டு வந்து அதில் போட்டுக்கலாம். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அஞ்சு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த தெம்பையை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கல்லுப்பை வந்து நான் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா கோச்சிருச்சு, அந்த கலரும் மாறிடுச்சு வாசனை பொருள்னால. இப்போ வந்து அந்த ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணியை இருத்துட்டு இப்போ சேர்த்துக்கலாம் அதோட. இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அந்த 5 குட்டி லைமை வந்து இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். சாத்தை வந்து ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. முக்கால் பதத்தில் வெந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ அந்த ஜூஸை இதில் ஊற்றிக்கோங்க. இது வந்து இப்போ முக்கால் பதம் வெந்துருச்சு. இன்னும் செத்த நேரம் இருக்கட்டும். இப்போ நல்லாவே முக்கால் பதம் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து தண்ணியை வடிச்சிக்கலாம். தோசைக்கல்ல இந்த சட்டிக்குள்ள வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அந்த தோசைக்கல் ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த அரிசியை முக்கால் பதம் வெந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகுற மாதிரி இந்த அரிசியை போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நல்லா மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி தம் பண்ணிக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கீழேருந்து மேலே வந்து எடுத்து கிண்டிக்கோங்க. எடுத்து போடுங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி உதிரியாக இருக்கு பாருங்க. ஒயிட் பிரியாணி, டெம்பே ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் உரப்புக்கு வந்து நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஊசி மிளகாவும் சினி மிளகாவும் நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைத்தாவோட சாப்பிட்லாம். நான் வந்து வெங்காயம் கியூக்கம்பர் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த தெம்பே வந்து சோயாவில் அந்த பதப்படுத்தி இந்த மாதிரி செய்கிறாங்க தெம்பே. இது வந்து சிக்கன் மாதிரியும் இருக்கும், இது வந்து மட்டன் மாதிரியும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வெஜிடேரியன் தான். ஸ்பைசியான தெம்பே ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.